என்ன கிடைச்சது? இது பான்ஸ். இதுக்கு ஏதாவது தெரியுமா? ஓ கண்டிப்பா, வியாபாரத்துக்கான ஒப்பந்தம். கண்டிப்பா இதை நம்ம விற்க முடியும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை பண்ணிருக்க. இங்க இருந்து எல்லாத்தையும் காலி பண்ண. ரயிலையுமா? ஆமா, அதையும் தான் இங்க இருந்து கிளப்ப. இவங்க நீ என்ன சொல்ற? தெரியல. உன்னுடைய விருப்பம். கொல்லுவியோ இங்கே விடுவியோ, இல்ல ரயில் ஏத்தி அனுப்புவியோ, அவங்க நம்மள பின்தொடர்ந்து வராம இருந்தா சரி. புரியுதா? ஓகே. உன்னை கூடாரத்துல பாக்குறேன். நீ வந்ததும் நாம அந்த இடத்த விட்டு கிளம்புறோம். மத்தவங்க எல்லாம் நாம கிளம்பலாம். யா சரி, எல்லாரும் ரயில் ஏறுங்க சீக்கிரம். எல்லாரும் ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சீங்க, 3 பேரையும் கொன்னுடுவேன். நீங்க நடந்துக்கிறத பொறுத்த இருக்கு. கமான் சீக்கிரம். நாங்க யாருக்கிட்டே வாயை திறக்க மாட்டோம். போட. இந்த பொட்டில இருந்து யாராவது சத்தம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்க நண்பரோட கதி தான் உங்களுக்கும். அட கடவுளே, தயவு செஞ்சு அந்த புக்கை ஓரம் போட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? ஓ மேரி பெத், இப்ப நாம எங்க இருந்து கிளம்பலாமா? முயற்சி பண்ணுவோம். வானிலை இப்போ பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம லெவிட்டிகஸ் கான்வலோட ரயில்ல கொள்ளை அடிச்சிருக்கோம். இப்ப நம்ம கிட்ட பணம் இருக்கு, எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஆனா எங்க போக போறோங்கிறது தான் கேள்வி. எனக்கு இந்த நாட்டை பத்தி கொஞ்சம் தெரியும். நான் தான் சொன்னல, வேலண்டைன் பக்கத்துல இருக்கிற ஒரு உயரமான இடத்துல நம்ம கூடாரத்தை போடலான்னு. தேவையில்லாம எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா நாம அந்த இடத்துல பாதுகாப்பா மறைஞ்சிருக்கலாம். அப்படின்னா வாங்க கிளம்பலாம். எல்லாத்தையும் இங்க இருந்து எடுத்துக்கோங்க. ஆர்த்தர், நீ அதுல ஓசே கூட வா. முதல்ல இருந்த மாதிரி டச் இப்ப இல்லைன்னு பழங்கால கதைகளை நீங்க தாராளமா பேசிக்கிட்டு வரலாம். அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு சொல்லாதீங்க. லேனி, மைக்கா, இங்க வாங்க. எஸ் பாஸ். நீங்க 2 பேரும் முன்னாடி போய் யாராவது வராங்களான்னு பாருங்க. ஏற்கனவே நிறைய பேரை சமாளிச்சாச்சு. நான் அந்த பையனோடயா போன்னு சொல்றேன்ல. வாடா பொடி பையா, எனக்கு சரக்கு வாங்கி கொடு. அருமையான இல்லத்துக்கு நாம எல்லாரும் வந்திருக்கிறோம் நண்பர்களே. நீங்க சொன்னது சரிதான் ஓசே. இந்த இடம் பொருத்தமா இருக்கும். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நண்பர்களே, ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம். எந்திரிக்கவா?
இப்போ நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு. நானும் ஆர்த்தரும் பிளாக் வாட்டர்லயே இந்த மாதிரி அமையும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இப்ப அதை விட பெருசா கிடைச்சிருக்கு. படகுல இந்த மைக்கா பண்ண சொதப்பலால தான் இன்னைக்கு நாம எல்லாரும் இங்க இருக்கோம். இத்தனை வருஷத்துல நாம எல்லாரும் ஏதாவது ஒரு தப்பு நிச்சயமா பண்ணிருப்போங்கிறத மறந்துடாத. இருந்தாலும் எல்லாரையும் ஒன்றிணைச்சு இத்தனை வருஷமா காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன். ஆபத்துக்கள் நம்மள நெருங்காம காப்பாத்திருக்கேன். நான் ஒரு அக்கறையில தான் சொன்னேன். நான் நிறைய நாள் இருக்க மாட்டேன். நான் போறதுக்கு முன்னாடி எல்லாரையும் பாதுகாப்பா பார்க்கணும். நானும் அப்படிதான். இப்ப நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். கிழக்கு கிரீஸ் லைஸ்ல இப்ப பணம் இல்ல. மேற்கு திசையில நமக்கு சொந்தமா நிலம் வேணுங்கிற லட்சியத்தை அடைய நமக்கு இன்னும் நீண்ட தூரம் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். ஓகே, ஆனா இந்த இடத்துல நாம சேஃபா தான் இருக்கோம். கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு இங்க இருந்து நம்ம போகலாம். அங்கிள் சாம் சொன்ன மாதிரி மேற்கு திசையில நமக்கான இடத்த நாம வாங்க முடியும். நானும் அதை எதிர்பார்க்கிறேன். உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் பாருங்க. இந்த உலகம் உங்களை ஆஸ்வாசப்படுத்தும். சரி நண்பர்களே, நான் இங்க பக்கத்துல இருக்கிற நகரத்துக்கு போய் ஏதாவது நமக்கு வியாபாரம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். தாராளமா போயிட்டு வாங்க ஹஸ்ட்ரஸ். என்னோட தேவைகளுக்கு நான் வங்கிகளை தான் கொள்ளடிப்பேன். இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணியமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நீங்க எல்லாரும் செஞ்சுட்டு இருக்க வேலையை விட்டுட்டு உடனே இங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. நிறைய இன்னல்களை நாம கடந்து வந்திருக்கோம்னு நமக்கு தெரியும். இப்போதைக்கு நாம பாதுகாப்பா இருக்கோம். இருந்தாலும் நம்ம கிட்ட போதுமான பணம் இல்ல. அதனால நீங்க எல்லாரும் வெளியில போய் ஏதாவது ஒரு வேலை பார்த்தே ஆகணும். வேலை பார்க்கணும். எந்த பிரச்சனையிலையும் மாட்டிடக்கூடாது. எல்லாரும் இடம் பெயர்ந்த தொழிலாளிங்கன்னு சொல்லுங்க. வடக்குல தொழிற்சாலைகளை மூடினதுனால வேலை போயிடுச்சுன்னு சொல்லுங்க. எல்லாரும் போய் ஏதாவது ஒரு வேலையை பார்த்தே ஆகணும். அங்கிள் ரெவன் ஸ்வான்சன், இனிமே நீங்க எங்க கெஸ்ட் கிடையாது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இருப்பை உறுதி செய்ய நிச்சயமா சம்பாரிச்சே ஆகணும். அந்த பாதை இருக்குல்ல, அதுல கீழே இறங்கி போனீங்கன்னா அங்க வேலண்டைன் ஒரு நகரம் இருக்கு. அது ஒரு அழகான நகரம். ஆனா அங்க இருக்கிற எல்லாரும் முட்டாள்கள். நாம ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடமா இருக்கும். அப்புறம் நமக்கு உணவு தேவைப்படுது. தினமும் நமக்கு உணவு தேவைப்படுது. நீங்க யாராவது கொண்டு வரணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எது கிடைச்சாலும் இந்த கூடாரத்துக்கு நிச்சயமா ஒரு பங்கு கொடுத்தே ஆகணும். இத மனசுல வச்சுக்கிட்டு போய் வேலையை பாருங்க. மார்கன், நீங்க தங்கறதுக்கான கூடாரத்தை ரெடி பண்ணிட்டாங்க. என் கூட வாங்க. உங்களது சீக்கிரம் தயாராயிடும். நீங்க இங்க தங்கிக்கலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் சரியா இருக்கும்னு பிளாக் நினைக்கிறேன். வாட்டர்ல இருந்து எடுத்துட்டு வந்த உங்க பொருட்கள் எல்லாமே பத்திரமா இருக்கு. என் பணத்தை தவிர எல்லாம் பத்திரமா இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்துறீங்களா? அது நாம இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம். கண்டிப்பா செய்யதான் போறோம். ஜாக்சன், எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? செய்யறத ஒழுங்கா பண்ணுங்க, புரிஞ்சுதா? சரி சரி, அமைதியாரு. நம்ம விருந்தாளிய பேச வைக்கிறதுக்காக ஒருத்தர் இப்ப வந்திருக்காரு. வில்லியம்சன் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன். பேச்சுவார்த்தை நடத்தலாமா? நான் உங்ககிட்ட தான் தெளிவா சொன்னேனே, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அவங்க என்னோட நண்பர்கள் கிடையாது. கொஞ்ச நாள் அவங்களோட பயணிச்சேன், அவ்வளவுதான். போதும். எங்களுக்கு தேவைப்படுறது உண்மைதான். நீ திரும்ப திரும்ப அதையே சொல்ல வேண்டியது இல்ல. இவனை என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு. அடுத்த தடவை இவன் வாயை திறந்தா நமக்கு தேவையான விஷயத்த தான் சொல்லணும். ஓவரா விளையாடுறான். ஓட்ரிஸ்களுடைய ஆளு தானே நீ, அதான் என்கிட்ட வாயை திறக்க மாட்டேங்கிற. ஆரம்பி. கொஞ்ச நேரம் இவன் படுற அவஸ்தைய பார்த்து ரசிக்கலாம். பாலை கட் பண்ணிடு. ஓ யா. அவர் எங்க போறாரு? அவர் எங்க போறாரு? ஓ, கவலைப்படாத. இது என்ன சும்மா 2 சின்ன பால்ஸ் தானே. கொஞ்ச நேரம் வலிக்கும், அவ்வளவுதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, ரோம் அரசாட்சியில இந்த மாதிரி பால்ஸ் அகற்றப்பட்டவங்க தான் உண்மையான விசுவாசிகளா இருப்பாங்க. என்ன விளையாடுறீங்களா? ஆமா. என்ன பண்றீங்க நீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? என்ன பண்றீங்க? நீ இப்ப உண்மைய சொல்லி ஆகணும். அத நீ இப்பவே சொல்ல போறியா, இல்ல உன் பால்ஸை எடுத்ததுக்கு அப்புறம் சொல்ல போறியாங்கிறது தான் கேள்வி. இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஓட்ரிஸ்கோல் எங்க மறைஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க சொன்னது சரிதான். நீங்க அவரை வெறுக்கிறத விட அவர் உங்களை நிறையவே வெறுக்கிறாரு. அது ஒரு 6 பாயிண்ட் கேபின். நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். நான் உண்மையை தான் சொல்றேன். எனக்கு அவரை சுத்தமா பிடிக்காது. எனக்கு உங்களை பிடிச்ச அளவுக்கு கூட அவரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாவம், விட்டுருப்பா. ஓகே, பரவாயில்ல, விடு. அப்போ உடனே எங்கள சில பேரை நீ அந்த இடத்துக்கு கூட்டு போகணும். கண்டிப்பா இந்த பயணம் சிறப்பா இருக்க போகுது. என்னென்ன லுக்கு, வா போலாம். அவனை வெட்டி எடு. எங்க கிட்ட ஆட்டம் காமிக்கலாம்னு நினைச்ச ஓட்ரிஸ்கோல் அவ்வளவுதான். நான் முதல்ல ஓட்ரிஸ்கோலே கிடையாது. உன்னை பார்த்தா அவனுங்கள மாதிரி தான் தெரியுது. ஜான், பெல், இங்க வாங்க. நாம செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு வந்துருச்சு. நம்ம எங்க போறோம்? அந்த வேலண்டைன் மலைக்கு பின்னாடி போறோம்.
நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஜான் இவனை உன் கூட கூட்டிட்டு வா. ஏதாவது முட்டாள்தனம் பண்ணானா இவனை அங்கேயே போட்டு தள்ளிடு. சரி, உன் ஆளுங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்த போறான். கோம் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறானா? அப்படிதான் அவனும் சொன்னான். வாங்க. அவர்கிட்ட தான் கூட்டிட்டு போக போறேன். அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் எந்த திசையில போகணும்னு நான் சொல்றேன். முதல்ல நாம இப்ப எங்க இருக்கும் தெரிஞ்சாகணும். ஏன்னா வேலண்டைன்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கும் போல. சரி, நான் முன்னாடி போறேன். இந்த இடம் தான். அந்த கூடாரம் மலைக்கு அந்த பக்கம் இருக்கு. சரி, குதிரைகளை இங்கேயே விட்டுட்டு நாம மட்டும் போலாம். அவங்க எல்லாரையும் கொல்ல போறீங்களா? அதெல்லாம் எனக்கு ரொம்ப சுலபம். ஓ, என் பின்னாடியே வாங்க. அது அந்த பக்கம் தான் இருக்கு. ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ, நம்ம ஒன்னும் நண்பர்கள் கிடையாத. நீ என்ன பண்ணாலும் நான் அதை கண்காணிச்சுட்டு இருப்பேன். நீ எங்க நகர்ந்தாலும் தப்பிக்க முடியாதா? நான் ஒன்னும் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இதெல்லாம் தற்கொலைக்கு சமம். நீ தாராளமா செத்து போடா. ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பால்ஸ் இருக்காது. அட கடவுளே, இங்க பாருங்க. அங்கதான் தெரியுதுங்களா? சரி, கீழே உட்காருங்க. உண்மையிலேயே அவங்க கூடாரம் அங்கதான் இருக்கு. நிறைய பேர் காவலுக்காக அங்க சுத்தி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட ஆயுதம் இருக்குமா? ஆமா, வெளியாட்களை உள்ள விடாம அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கோமோ ட்ரிஸ்கோல் அவரோட அறையில இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்மூடித்தனமா குடிச்சிட்டு அவர் கூத்தாடிக்கிட்டு இருப்பாரு. அங்க பாருங்க, யாரோ வராங்க. பொருட்கள்லாம் காலி ஆயிட்டு வருதுன்னு அவங்க கிட்ட போய் யார் சொல்ல போறா? நான் யோசிச்சு சொல்றேன். நம்ம திட்டத்தை பாழடிச்சாங்களா அந்த நாய்ங்களால தான் எல்லாம். எனக்கு மயக்கம் வருது. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். இல்ல, அதுக்காகலாம் நம்ம ஒண்ணு விழுந்துட மாட்டோம். காத்திருப்போம். இதையே நீ சொல்லி சமாதானப்படுத்திக்கோ. சரி சரி சரி. தூது போறவங்க யாரையாவது சுட்டு கொன்னுட்டாங்கன்னா அப்பதான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. ஆமாமா, நீ சொல்றது உண்மைதான். சரி வா, எல்லாம் சரியாயிடும். கம் ஆன். அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிறானே அந்த நாயை நாம என்ன பண்றதுன்னு சொல்லுங்க மார்கன். முதல்ல இருக்கிற ஆளை நான் பாத்துக்கிறேன். ஓகே, நமக்கு வேலை வந்துருச்சு. கொஞ்சம் அமைதியா இருக்கு, இல்லைன்னா உன்னை குத்திடுவேன். சொல்றது புரியுதா? கத்தாம இருடா, நான் உன்னை குத்திடுவேன். அந்த கிழவ மட்டும் தோத்துட்டானா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இப்படி ஒரு வாய்ப்பே கிடைக்காது. ஆனா நம்ம பாக்குற வேலையை பாரு. சூரியன் உதிச்சதுல இருந்து மறையிற வரைக்கும் இந்த காவலாளி வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றது? யாரா நீ? யாரு? பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. விடுறாங்க. இப்பதான் நமக்கான உண்மையான சண்டை ஆரம்பிச்சிருக்கு. வாங்க, ஆரம்பிச்சாச்சு. எவ்வளவு சீக்கிரம் போறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லது. பார்த்து பொறுமையா முன்னேறி வாங்க. இதை நீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த ஓட்ரிஸ்கோல பாருங்க, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை சுட்டு தள்ளுங்க, போட்டு தள்ளுங்க சீக்கிரம். முன்னாடி வந்துட்டே இருக்காங்க பாருங்க. மறைஞ்சிருந்து தாக்குங்க. இன்னைக்கு ஒருத்தனையும் உயிரோட விடக்கூடாது. கல்ல படாதீங்க. கோமோ ட்ரிஸ்கோல் எங்க இருக்க? கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, நிறைய பேர் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. இவனை குடிக்கிற இடத்துல தான் பிடிச்சோம். அதோ அங்க இருக்கான் பார். அவனை விடாத, சுடு. சுட்டுட்டே இருக்காங்க பார். அங்க பாருங்க, அவங்கள போடுங்க. அவ்வளவுதானா? அவங்க ஆட்கள் நிறைய பேர் வராங்க. அவங்கள விட கோம் இன்னும் இங்கே தான் இருக்கான். இங்க பாரு, கோம் இங்கதான் எங்கேயாவது இருப்பான்னு சொல்றான். நான் தேடி பார்க்கறேன், நீ கொஞ்சம் அந்த பக்கம் பாத்துக்க. உனக்கு என்ன கிடைச்சிருக்க ஓட்ரிஸ்கால்? உங்களுக்கு ஒண்ணு இல்லைல்ல? இல்ல, தேங்க்யூ. கோமோ ட்ரிஸ்கோல் அவன் இங்க இல்ல. எங்க கிட்டே விளையாடுறியா? இங்க வா. என்னாச்சு? எங்க கிட்ட போய் சொல்றியா? இல்ல, ஆமா, கோமோ ட்ரிஸ்கோல் இங்க இல்ல. சத்தியமா சொல்றேன், அவன் இங்கதான் இருந்தா. உங்களை மாட்டி வரதா நினைச்சிருந்தா நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேன். அவன் சொல்றதும் உண்மைதான் ஆர்த்தர்.
சரி, இங்க இருந்து முதல்ல கிளம்பு. எதுக்கு? நான் உன்னை கொல்ல மாட்டேன். நீங்க ஒண்ணு கொல்லுவீங்கன்னு சொல்லல. ஒன்னு சொல்றேன்ல, இங்க இருந்து போறதா? இங்க இருந்து போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீங்க இல்லாம நான் இங்க இருந்து போனேனா அவங்க என்ன கொன்னுடுவாங்க. அது மட்டும் தெரிஞ்ச கோவத்துல என்ன கொன்னுடுவான். அதனால நானும் உங்களை ஒருத்தன் ஆயிட்டேன். எல்லாம் என் நேரம்டா. இங்க பாரு, ஆனா நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. எனக்கு தெரியும். வாங்க, நம்ம கூடாரத்துக்கு திரும்பி போலாம். இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டீங்களா? என்ன பணம்? வழக்கமா சில பணத்தை இங்க தான் வைப்பாங்க, அதுவும் சிம்னில. நான் போய் பாக்குறேன். நீங்க எல்லாரும் நம்ம கூடாரத்துக்கு திரும்பி போங்க. அதோ பார்க்கலாம் ஆர்த்தர், நான் நல்லா தான் இருக்கேன். ஹே பேல், இவனை கொல்றதுனால எந்த பயனும் இல்லைன்னு டச் கிட்ட சொல்லு. நீ சொன்னாதான் அவன் கேட்பான். நீ சரியா தான் சொல்ற. Cheers. ஆர்த்தர், ஆர்த்தர் வாங்க, என்னுடைய நண்பர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவங்க எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் உங்களை தான். சந்திச்சதுல சந்தோஷம். நீ பார்க்க எப்படி இருக்கன்னு தெரியுமா? மலையில இருக்க காட்டா மாதிரி இருக்க. கொஞ்சம் அமைதியா இரு அனஸ்டேஷியா. இவனை பார்த்தா பால் குடிக்கிற பூனை மாதிரி இருக்குன்னு யார் வேணா சொல்லுவாங்க. அதேதான், உண்மைதான். இவரு பால் குடிக்கிற பூனை தான். நான் உண்மையை தானே சொல்றேன் ஆர்த்தர். நீ சொன்னா சரிதான். அம்மா, உன்னோட ரேட் எவ்வளோ? இப்படிதான் நீ ஒரு பொண்ணு கிட்ட பேசுவியா என்ன? அப்ப பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசுறது நீயே சொல்லி கொடு. உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. ஆஹா, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? பெண்களை நீங்க ரொம்ப அழகா கையாளுறீங்க. ஆமா, இதெல்லாம் நமக்கு கை வந்த கால. பில்லுங்க. அட கடவுளே, அத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என்ன பண்றீங்க? கூட சண்டை போட போறோம்னா சமாதானம் ஆக போறோம். ஓ, நமக்கு நல்ல பதில் கிடைச்சிருச்சு. நீ வாடா. அந்த பொறுக்கி நாயை முதல்ல சுடுங்க. இந்த முட்டாளங்களை சமாளிக்கிறது சாதாரண விஷயம். இன்னைக்கு உன் மூஞ்சியை நான் பேத்துற பாரு. மூஞ்ச பேக்கணுமா? எப்படி காட்டுங்க. பாரு, உன் எலும்பெல்லாம் இப்ப உடைய போகுது. என்ன இத சாதாரணமா எடுத்துக்க சொல்றியா? வேற யார் இருந்தாலும் வாங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஆர்த்தர்? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்க? இல்ல டாமி, நீ இதுல தலையிடாத. வாங்கடா, ஒரு கை பாத்தரலாம். இந்தா வாங்கி. என்னடா பொண்ணு மாதிரி அடிக்கிற? கொல்ல போறேன்டா. இங்க பாரு மார்கன், அவியருக்கு போய் உடனே உதவி பண்ணு. ஏய், சோத்து மாறு. உனக்கு அடி வேணுமா? வாடா. போதுமாடா குட்டி பையா. குட்டி பையாவா? என்ன விளையாடுறியா? குட்டி பையன் மாதிரியா தெரியுது? அவன் தலையை வெட்டிடுங்க. அவளை கொன்னுடு டாமி. அவன் மூஞ்சி அப்படியே மண்ணுல போட்டு அழுத்து. ஆர்த்தர், இப்ப அவன் மூஞ்சிய மண்ணில வச்சு அழுத்து. சீக்கிரமா முடிய ஆர்த்தர், உனக்காக சரக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏய், கம் ஆன், யாராவது தடுத்து நிறுத்துங்க. ஸ்டாப், ஸ்டாப், ஸ்டாப் ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நிறுத்துங்க, நிறுத்துங்க. நாங்க ஒத்துக்கிறோம், இந்த சண்டையில உண்மையிலேயே நீங்க தான் ஜெயிச்சீங்க. இதனால உனக்கு என்னடா கிடைக்க போகுது? எனக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லதான். ஆனா இது வேண்டாம், விட்டுருங்க ப்ளீஸ். நான் சொல்றதுக்கு என்ன புது நண்பர்களை உருவாக்குற மாதிரி தெரியுதே ஆர்த்தர். நம்மள பார்க்க யார் வந்திருக்கான்னு தெரியுதா? ஜோஷா ட்ரிலானே. அதே ஆளுதான். ஆமா, நீ நியூயார்க்குக்கு போயிட்டான்னு நினைச்சேன். இது எல்லாத்தையும் நான் பார்க்காம அப்படியே போயிடுவேனா என்ன? எப்படி இருக்க? எனக்கு என்ன, ரொம்பவே நல்லா இருக்கேன். உனக்கு தெரியுமா, உன்னை பார்க்கறதுக்கு நான் பிளாக் வாட்டருக்கு போயிருந்தேன். அங்க ஒண்ணு நீ அவ்வளவு பிரபலம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சார்லஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ பார்த்ததை விட இப்போ பில் ரொம்பவே நல்லா இருக்கானே. நண்பர்களே,
உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ சொன்னது சரிதான். பிளாக் வாட்டர்ல நாங்க அவ்வளவா பிரபலம் கிடையாது. நிறைய பணத்தை அங்க விட்டுட்டு வந்திருக்கோம். சின்ன பையன் சாங்கையை விட்டுட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. ஷானா, அவனை கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, கண்டுபிடிச்சிட்டேன். கூலிப்படைக்கு அரசாங்கம் எவ்வளவு பணம் கொடுக்கறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் அங்க போன அப்போ அவனை சிறைப்பிடிச்சிட்டாங்க. அவன் இப்போ எனக்கு தெரிஞ்ச பிளாக் வாட்டர்ல தான் இருக்கான். அவங்க அங்க இருந்து கிளம்ப போறதாவும் நான் கேள்விப்பட்டேன். நம்ம மட்டும் மறுபடியும் பிளாக் வாட்டருக்கு போனோம். யாருமே உயிரோட திரும்ப மாட்டோம். பின்கட்டன்ஸ் ஆக்கிரமிச்சிருக்கிறது உண்மைதான். ஆனா அவன் உயிரோட இருந்தா அதுக்கு முயற்சி பண்றது தப்பு இல்ல. ஆமா, அது உண்மைதான். அவங்களுக்கு தேவை நீதான் டாச். அது தெரிஞ்சது தானே. சார்லஸ், நீ போய் அவனை கண்டுபிடிக்க முடியுமான்னு போய் பாரு. ஜாக்கிரதையாரு. ஜோஷியா, ஆவியரை கூட்டிட்டு போ. ஆர்த்தர், இதெல்லாம் கழுவிட்டு நீயும் அவங்களோட சேர்ந்து போ. அப்ப நான் என்ன பண்றது? அதுவும் சரிதான். நீ என்ன பண்ண போறன்னு புரியல. அதை தானே நானும் கேட்டேன். ஓ பெல், ஒன்ன அந்த ஐரிஷ்கார குட்டி பையன் எங்க இருக்கான்? இன்னும் சரியா தெரியல. அதை கண்டுபிடிக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பிளாக் வாட்டர்ல என்ன நடக்குதுன்னு யாராவது போய் பார்த்தாங்களா? இந்த இடம் முழுக்க பிங்கர்டன்ஸும் கூலி ஆட்களுமா தான் இருக்காங்க. டச் அப்புறம் ஹோசியாவோட படங்களை தான் ஒட்டி வச்சிருக்காங்க. நம்ம மொத்த பணமும் அங்கதான் மாட்டிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பணம் அங்க இருக்கிறது நல்லதுதான். ஷானை ஏன் இன்னும் அவங்க கொல்லாம விட்டுருக்காங்கன்னு தான் தெரியல. உன்னை அவனை பகடக்காய பயன்படுத்த இல்ல அவனை பொது இடத்துல போட்டுதல்ல. நண்பர்களே, சான மலைக்கு மேல அவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மேற்கு பக்கமா இருக்க ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அடச்ச, ஜெயிலுக்குள்ள போய் ஒருத்தனை நாம எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு வரது? இப்ப மட்டும் நாம அவனை காப்பாத்தல, அவன் நமக்கு கிடைக்க மாட்டான். இனிமேலும் நான் யாரையும் இழக்க விரும்பல. இழக்க கூடாது. அரசாங்கத்துக்கிட்ட அவனை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கூலி படைகள் அவனை பக்கத்துல இருக்க கூடாரத்துக்கு மாத்துறாங்க. ஓ, அப்படின்னா அவங்க அடுத்த கூடாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி தடுத்தாகணும். சார்லஸ், நீ என்ன பண்றனா வடக்கு திசை பக்கமா போ. நாங்க பள்ளத்தாக்கோட இன்னொரு திசை பக்கமா பயணிக்கிறோம். அவங்க எந்த பக்கமா வந்தாலும் நாம மடக்கிறோம். ஆவியா, ஜோஷாயா, வாங்க போய் பார்க்கலாம். உனக்கு தெரியுமா ஆர்த்தர், அரசாங்கமும் அரசாங்கத்தை விரும்புற மக்களும் இங்க பாக்குறதுக்கு ரொம்ப கோவமா இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். நம்ம ஷானை மீட்டுட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த நாட்டை விட்டு போகணும். ஏன்னா இது ஒரு பெரிய நாடு. நானும் அதான் நினைக்கிறேன். குதிரையில ஏறுங்க. அவங்க இந்த கரையில தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அவங்க தானே பாத்துரலாம். பைனாகுலர்ஸ் அத கொஞ்சம் கொடுங்க. இந்த கூலி படைங்கள யாரா இருக்கும்? சரியா தெரியல. ஸ்கெல்டனோட ஆளுங்களா இருக்கலாம். அவங்க நிறைய பேர் இருக்கிறதாவும் கடந்த சில வருஷங்கள்ல குறிப்பிட்ட அளவு பேர் வாங்கினதாவும் கேள்விப்பட்டேன். பாக்குறதுக்கு எனக்கு சான் மாதிரி தான் தெரியுது. ஆனா அங்க நிலைமை எதுவும் சரியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆமா, அது கண்டிப்பா ஷான் தான். ஓ, அவங்க அவனை அடிச்சு உதச்சிக்கிட்டு இருக்காங்க பாரு. ஆமா, அவனால அவங்கள திருப்பி கூட அடிக்க முடியல. அதுவும் சரிதான். பள்ளத்தாக்கு மேல அவனை எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் சார்லஸ் இருக்கா. வாங்க போலாம். அப்ப கீழே இருக்கிற 2 பேரு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. என் பின்னாடி வாங்க. பாத்து போ. அத உன் குதிரை கிட்டயும் சொல்லு. பெரிய பிரச்சனையாக்காம சீக்கிரமா அதை முடிச்சிடலாம். அதை நான் பாத்துக்கிறேன் நண்பா. நான் முதல்ல கீழே போய் அவங்கள திசை திருப்புறேன்.
நீங்க 2 பேரும் அவங்களுக்கு தெரியாம நுழைஞ்சு அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுங்க. சரி ஆகட்டும். கத்திய தயாரா வைங்க. கீழே உட்காந்துக்குங்க. மறைஞ்சே இருங்க. நதிக்குள்ள இறங்க போறேன். அவர் நதியை கடக்கிற வரைக்கும் நாம தான் அவருக்கு பாதுகாப்பா இருக்கணும். கொஞ்சம் கவனமா இரு. அவங்க கிட்ட அவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இங்க பாருங்க, என்னோட மனைவிக்கு உடம்பு சரியில்லை. அவ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு தெரியல. இடது பக்கமா இருக்கிறவனை நீ பாத்துக்க. ஆனா எனக்கு ரொம்ப பார்த்து பயமா கவனமா வா. இருக்கு. சத்தத்தை எழுப்பாத. ரொம்பவே கடினமா இருக்கு தெரியுமா? எனக்கு வேற வழியே இல்ல. நான் மட்டும் தோத்துட்டா என் பொண்டாட்டி என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் பொறுமையா அழாம இழந்துடுவேன். இருங்க. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணி ஆகணும். கண்டிப்பா எனக்கு நான் என்ன பண்றேன். பண்றதுன்னு தெரியல. சரி, அவனை கூட்டிட்டு போலாம். திரும்ப உங்களை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே. என்கிட்ட இருந்தா உங்களுக்கு தைரியம் நல்லா வந்திருக்கு. அவசரப்படாத. நம்ம வந்ததுல பாதி வேலையை தான் முடிச்சிருக்கோம். வர வழியில ஒரு பையனை பார்த்தல. அவர் ரொம்ப நல்ல மனிதன். அங்க இருந்து நீ கூட்டிட்டு வந்த பையன் யாரு? சார்லஸ் இங்க தான் இருக்கான். எல்லாம் சரியா தானே இருக்கு. இது வரைக்கும் சரியா தான் போயிட்டு இருக்கு. அவங்களோட கூடாரம் இந்த வழியில தான் இருக்கு. வாங்க. சார்லஸ், நீ உன்னுடைய வலது பக்கமா போ. சரி. எல்லாரும் கதையை முடிங்க. கடவுளே, இவனுங்க என்ன இத்தனை பேர் இருக்காங்க? ஷானுக்கு என்ன வேலை வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. நாமளே அவனுங்கிட்ட போய் கேட்டாதான். அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. சொல்றாங்க பாருங்க. மறைஞ்சிருந்து தாக்குங்க. வெளியே போவாதீங்க. அதோ அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் வாங்க. ஹலோ, வா, கொஞ்சம் பின்னால போலாம். அந்த கூடாரத்துல இருந்து இன்னொருத்த வர்றான் பாரு. யாரையும் விடாதீங்க. ஷூட் பண்ணுங்க. உன்னை எப்படி பார்க்க சந்தோஷமா இருக்கு. பாத்தியா, அவங்க எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரி, அவனை காப்பாத்து. நானே பாத்துக்கிறேன் பேட்டா. உங்களுக்கு தெரியுமா, அந்த பக்கம் இருந்து பார்க்க நீங்க ரொம்ப அழுக்கா இருக்கீங்க ஆர்த்தர். கம் ஆன். என்ன கட்டி பிடிக்க முடியுமா? தொலைஞ்சு போன சகோதரனை கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம கேங்கை விட பெருசு எனக்கு வேற எதுவும் இல்ல. நமக்குள்ள இருக்கிற பாசம் எப்பவும் உண்மையாவே இருக்கும். அதுக்காக எத்தனை பேரை வேணாலும் கொல்லுவேன், சந்தோஷமா சாவேன். எல்லாத்தையும் விட சார்லஸ் மட்டும் என்ன தடுக்காம இருந்திருந்தா உன்னை நான் இங்கேயே விட்டு இருந்திருப்பேன். இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் ஆர்த்தர். இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்கடா. நீங்க ரொம்ப நல்லவர் ஆர்த்தர் மோகன். அனுபவம் இல்லாத புது ஆளா உங்களை பார்க்கும்போது ரொம்ப மெய்சில் இருக்கிறேன் தெரியுமா? மூடுறியா? சரி, நாம இப்ப பிரிஞ்சு போலாம். ஹாவியா மிஸ்டர் மெக்வாயரை நம்மளோட கூடாரத்துக்கு நல்லபடியா கூட்டிட்டு போ. சார்லஸ், நீ தனியா வரதான் நல்லது. ஜாக்கிரதையா இருங்க. எல்லா இடத்துலயும் அவங்க ஆட்கள் இருக்காங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? இங்க ஏதாவது நமக்கு தேவைப்படுமான்னு பாக்குறேன். சீக்கிரமே அங்க வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். சரி, உங்க விருப்பம். சரி, நாம கிளம்பலாம். நடந்த கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி ஆகணுமா? நிச்சயமா, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்ன பிரிஞ்சு நீங்க ரொம்பவே மிஸ் பண்ணீங்களா? உங்களுக்கு தெரியுமா, இப்பதான் என் வாழ்க்கையில சந்தோஷம் திரும்பி வந்த மாதிரி இருக்கு.